அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து நம்ம திருக்குரானை ஓதிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரோம். நிறைய விஷயங்களை கண்ணால் நம்ம திருக்குரானில் இருக்கிற விஷயங்களை பார்த்து அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 5வது அத்தியாயம் 58வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். தொழுகைக்கு அழைப்பு வந்தால் அதை கேலிக்காகவும் விளையாட்டுக்காகவும் இவங்க ஆக்கிக்கிறாங்க. ஆனால் இது பற்றின தெளிவான அறிவு இல்லாதவர்களாக, அறியாத மக்களாக இருக்கிறதுனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கான். ஸோ தொழுகையையும் ஹஜ்ஜையும் நிலைநிறுத்துவதாக இறைவன் கூறுவது எதை ப்ராக்டிக்கலாக எதை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படிங்கிற வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி 59வது வசனத்தில் இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். குல் யா அஹ்லல் கிதாபி, கூறுவீராக. குல் அப்படின்னாவே சொல்லுங்கள், கூறுவீராக அப்படின்னு வரும். அஹ்லல் கிதாபி அப்படின்னா வேதக்காரர்கள். யா அஹ்லல் கிதாபின்னா கூப்பிடுறது, வேதக்காரர்களே. இந்த இடத்துல யூதனா கிறிஸ்துவனா முஸ்லீமா அப்படின்லாம் எல்லாம் சொல்லலை. யாருக்கெல்லாம் வேதம் இருக்கோ, வேதம்ங்கிறது சரியான விஷயம், இது சரி இது தப்பு அப்படின்னு பிரித்து அறிவிக்கக்கூடியதாக, நம்ம எப்படி வாழணுங்கிற சட்டங்களை கூறக்கூடியதாக இருக்கிறது தான் வேதங்கள். அதை இறைவன் தன்னுடைய நபிமார்கள்கிட்ட அனுப்புனான். ஆனால் அதை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இஷ்டப்படி மாற்றிக்கிட்டாங்க. குரான் மட்டும்தான் எஞ்சி இருக்கு மாற்றாமல். ஸோ அதனால் யாரெல்லாம் வேதக்காரர்கள்னு நமக்கு தெரியாது, சரியா? ஸோ ஆனால் இறைவன் குறிப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு மக்களேன்னு கூப்பிடல, மனிதனேன்னு கூப்பிடலை, கைவசம் இருக்குது வேதக்காரர்களேன்னு கூப்பிட்றான். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இறைவனுடைய வேதம் கையில் இருக்குது. ஸோ அவங்கள கூப்பிட்டு இறைவன் சொல்கிறான், ஹல் தன்கிமூன, ஹல் தன்கிமூன, நீங்கள் வெறுக்கிறீர்களா அல்லது பழிக்கிறீர்களா? நீங்கள் இதை பழி போடுறீங்க அல்லது உங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. மின்னா இல்லா அன் ஆமன்னா, எங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டதற்காகவே தவிர, பில்லாஹி வமா உன்சில, அல்லாஹ்வை இன்னும் இறக்கப்பட்டதை, இலைனா, இலைனா அப்படின்னா எங்களுக்கு, வமா உன்சில இன்னும் இறக்கப்பட்டதை, மின் கபுலு, கபுல் அப்படின்னா முன்னாடி நடந்தது, அன் அக்ஸர நிச்சயமாக அதிகமானவர்கள், கும் ஃபாசிகூன், ஃபாசிகூன் அப்படின்னா பாவிகள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், வேதம் அருளப்பட்டவர்களே, அல்லாவின் மீதும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகள் மீதும் இன்னும் எங்களுக்கு முன்னாடி அருளப்பட்டவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காகத்தான் எங்கள் மீது நீங்கள் வெறுப்பு காட்டுகிறீர்கள். மேலும் உங்களில் பெரும்பாலோர் தீயவர்களாகவே இருக்கிறார்கள். பாருங்கள், நபிக்கிட்டேயே அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இப்படி சொல்லுங்கள். என்னென்ன, அதாவது நாங்கள் இறைவனையும் இறைவன் இறக்கிய அறிவுரைகளையும் எங்களுக்கு முன்னாடியும் அந்த சரியான அறிவுரைகளை அனுப்புனான், அதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதையும் நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். இதுக்காகத்தான் உங்களுக்கு எங்கள் மேலே வெறுப்பு. மேலும் உங்களில் பெரும்பாலோர் தீயவர்களாகத்தான் இருக்கிறீங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க, அல்லாவை பகிரங்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க, இவன் தான் இறைவன், இவன் தான் இறைவனுடைய தன்மைகள், இதுதான். உங்கள் சைடில் யாரெல்லாம் இதெல்லாம் சொல்கிறீங்களோ, ஆமாம் இதெல்லாம் இறைவன் தான், இறைவன் இப்படி தான் நம்மளை வாழ சொல்கிறான், உங்கள் முன்னோர்களும் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க, இதில் தவறு செஞ்சதுனால தான் அவங்க அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
நம்ம ஆக்சுவலாக இது அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக போயிட்டு நம்ம ஒரு ஒரு உயர்ந்த குலமாக நம்மளை நாம் நினச்சிக்கிறோம். நம்மலாம் வந்து முஸ்லீம், நம்மலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன நம்மளுடைய கொள்கை என்ன? எல்லாரையும் சமமாக பார்க்குறோம். இறைவனை ஏற்றுக்கிட்டு இறைவன் சொன்ன அறிவுரைகளை ஃபாலோ பண்ணி இவங்க முன்னோர்கள் இவங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வேதங்களையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி வேதங்களை தான் இவங்க எழுதின வேதம் இல்லை. முன்னாடி அந்த வரலாறுகள்லாம் சொல்லப்படும் போது சில வரலாறுகளை நம்ம ஏற்றுக்கிடணும். சரின்னு தோன்றதை ஏற்றுக்கிடணும், தப்புன்னு தோன்றதை இந்த இடத்துல தான் பிரச்சனை, அதனால தான் அங்கே அந்த அந்த இனமே அழிஞ்சிருக்கு, அதை நீங்கள் நோட் பண்ணுங்க அப்படின்ற லெவலுக்கு நம்ம புரிதல் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு நீங்கள் அந்த வரலாறே எனக்கு தேவையில்லை, நம்மளே அந்த இனம்தான், அது நமக்கு தெரியாது, வரலாறு எப்படியோ போயிட்டு போகுது, அது என்ன ஏதுன்னு எனக்கு தேவையில்லை. இப்போ நான் முஸ்லீம், எல்லாரையும் விட நான் தான் பெரியவ, நான் என்னைய தான் இறைவன் நேசிப்பான், இப்படிங்கிற நிலைப்பாடோடு நம்ம இருக்கிறதுனால சாதாரண விஷயங்களை கூட நம்ம பார்க்காம இருக்கோம். ஸோ நபி கிட்ட இறைவன் சொல்கிறான், இப்படி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் எங்கள் மேலே பொறாமை வெறுப்பாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பிஜேபி கிட்டேயோ அல்லது இந்த மாதிரி இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவங்கக்கிட்டேயோ நம்ம கேட்க முடியுமா, ஏன் உங்களுக்கு எங்களை பிடிக்க மாட்டேங்குது, நாங்கள் உங்கள் எல்லாரையும் சமம்னு சொன்னதுக்காகவா அப்படின்னு கேட்க முடியும்? நம்ம அப்படி ஏதாவது கேட்குறோமா? நாங்கள் இறைவனை இறைவன் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம், உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் எங்களை கேட்குறீங்க, இப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் என்னைக்காச்சு இறைவனையும் அவன் சொல்கிற சட்டத்திட்டங்களையும் நம்ம முன்னிறுத்தி இறைவன் எங்களை இப்படி வாழ சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நம்ம நாங்கள் வாழ்கிறதுனால உங்களுக்கு இந்த பயன் இருக்குது, எங்களுக்கு இந்த பயன் இருக்குது, ஸோ இப்படி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கோமா, நம்மளுடைய செயல் இருக்கா, சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி மாஷா அல்லாஹ் அந்த வக்ஃபு வாரியத்துடைய இஷ்யூஸ் வந்து போய்கிட்டுருக்கு. அதாவது வக்ஃபு வாரியத்துக்கிட்ட இருந்து நிறைய விதமான என்ன சொல்கிறது உரிமைகளை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் எடுக்கிறதாக இது பண்ணி வருது. அதுக்காக நிறைய சைட்லேருந்து ஓட் போடுங்க, இந்த பில் இந்த சட்டத்தை வந்து வாபஸ் பெற சொல்லி நீங்கள் வந்து ஓட் போடுங்க, இந்த இதை வந்து அமல்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு சொல்லப்படுது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, என்ன முஸ்லீம்கள்லாம் யார், முஸ்லீம்களுக்குன்னு தனியாக எதுக்கு? அப்போ இது நம்மளே ஒரு சைடாக ஒதுங்குற மாதிரி. இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம், நீ ஏன் ஒதுங்கி இருக்க, ஒற்றுமையாக இரு, எல்லாரோடையும் கலந்து பேசு, இப்படி தான் எந்த ஒரு அத்தா அம்மாவும் சொல்லித்தரணும். நம்ம அப்படி சொல்லித்தரோமா? நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பிள்ளைய எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனால் எல்லாரோடையும் ஒத்துமையாக இரு, நல்லா போய் பேசு பழகு, அவங்களோட இருக்க விடுறோமா? சண்டை வந்து முன்னாடி நம்ம காலத்துலலாம் இதே மாதிரி எவ்வளோ சண்டை வரும். நம்ம காலம்னா நம்ம ஒன்றும் அவ்வளோ ஏஜ்டு இல்லை, பட் ஸ்டில் ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம் வீட்டுகளுக்குள்ளேயே. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடுகளுக்குள்ளேயே நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போனால், மாமி வீட்டுக்கு போனால் கூட நம்ம வந்து யாரோ 4ஆம் தரப்பட்ட 3ஆம் தரப்பட்ட ஆட்கள் கிட்ட போன மாதிரி நம்ம அப்படியே ஒதுங்கி அப்படியே ரொம்ப இதாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள நம்ம பார்க்குறோம். அதிகமான குழந்தைகள், சிலர் எப்பவும் போல் இருக்காங்க, பட் பலர் வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற சூழலை நம்ம ஏற்படுத்துகிறோம். நான் ஏன் இதோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்த இதுலேயுமே இருந்துக்கிட்டு நம்ம எப்படி எங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து தனிப்பட்டு இது கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுது? அப்படி கேட்குறோன்னா அதுக்கு என்ன ரீசன், அதோட ரீசனை தெளிவாக சொல்லி இதனால தான் இந்த சட்டம் இருக்குது. ஆனால் வெளியில் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம். முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் சரி, என்ன வகையில் எதிரான சட்டம், அதை ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து ஏதாவது சொல்லிட முடியாதா? அப்படி சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கும் அது புரியும்.
அந்த அந்த மசோதா வந்துச்சுன்னா இங்கே இஷ்டத்துக்கு இட்டு கட்டி இப்போவே நிறைய விஷயங்களை எங்களோடதுன்னு சொல்லி பிடுங்குறாங்க. இது என்ன சொல்கிறது, மைனாரிட்டிங்கிறதுனால. ஸோ இங்கே முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுக்காக இது அமைக்கப்பட்டது. இதில் யாரும் தேவையில்லாமல் இதாகலை. இது ஒரு பொறுப்பான ஒரு 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 விஷயத்தை தான் செய்யுது அப்படின்னு நம்ம டைரெக்டாக இருக்கிறத நம்ம சொல்கிறாங்களா? அந்த அந்த ஆட்சி அந்த என்ன சொல்கிறது, அந்த கேபினட்லேயே அந்த இதிலையே போயிட்டு கூட என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டமன்ற இதிலையே போயிட்டு அங்கே உள்ள எம்பிக்கள்லாம் இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரானது. வெறும் முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னா எல்லாருக்கும் கோவம்தான் வரும். அப்போ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, முஸ்லீம்கள் யார், முஸ்லீம்களுடைய நோக்கம் என்ன அப்படின்லாம் யாரும் இங்கே சொல்லலை. என்ன பண்ணுறாங்க, நம்மளை அழகாக பிரித்து பார்க்குறாங்க. இப்படி பிரித்து நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம பிரித்து பார்த்துக்கிறோம். நம்மளை ஒரு குடும்பத்திலையே நம்ம யாரையும் பிரித்து பார்த்தா நம்ம ஏற்றுப்போமா? அப்படிங்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே நம்ம இருக்கோங்கிறப்ப எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளை காமிக்கணும். அதில் நம்ம பிரித்து நாமளே நாங்கள் முஸ்லீம்கள்னு பிரிஞ்சு நம்மளை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறதன் விளைவு மற்றவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வருது. நம்ம இந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்கணும், உங்களுக்கு ஏன் எங்கள் மேலே வெறுப்பு வருது? நாங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்களை எல்லாம் நம்புகிறோங்கிறதுனாலயா? இன்னும் அறிவுரைகள், இறைவன் சொன்ன நேரான அறிவுரைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்கிறதுனால உங்களுக்கு எங்கள் மேலே வெறுப்பு வருதா அப்படின்னு நம்ம கேட்கணும். பட் அப்படி கேட்கணுன்னா நம்ம முதல்ல அந்த மாதிரி இருக்கோமான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். நம்ம யாருடைய அறிவுரைகளை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம யாருடைய எந்த முன்னாடி அருளப்பட்ட வேதங்களை நம்புகிறோம், முதல்ல என்ன வேதம்னு நமக்கு தெரியுதா, அதை நம்ம மதிக்கிறோமா? மதிக்கிறது கூட இல்லை, நமக்கு அது 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 ஷிர்க்கு, அது எல்லாம் ஓகே. பட் அது என்னன்னே தெரியாமல் நம்ம மதிக்காமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம்ல. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, யாருக்கும் யாரும் உயரவும் இல்லை, யாரும் தாழவும் இல்லை. சரிசமமாக இருக்கும்போது உங்களுக்கு எங்களை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கணும். அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அப்போ இந்த கேள்வியை கேட்குறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு நாம் செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கான சூழல்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. சுபஹானல்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக. நம்ம பெயரளவில் இத்தனைக்கும் யாரும் இன்றைக்கி 90% யாரும் முஸ்லீமாலாம் இல்லை. பெயரளவில் முஸ்லீம் நானும் சரி, நம்ம எல்லோரும் சரி, என்னோடய பேர் முஸ்லீம் பெயராக இருக்குது. நான் இஸ்லாத்துக்காக ஏதோ சில விஷயங்கள் பேசுகிறேன், அவ்வளோதான். மற்றபடி என்னுடைய வாழ்க்கை முறையோ நான் என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கையோ இஸ்லாம் படி தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா விவரம் தெரியும் போது கஷ்டமாக இருக்குது. நம்ம இறைவன் சொன்ன மாதிரி எதுலேயுமே இல்லையே அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி இருந்தால் தான் இவங்கக்கிட்ட நம்ம இப்படி கேட்க முடியும். ஏன் உங்களுக்கு எங்கள் மேலே வெறுப்பு, நாங்கள் சரியான முறையில் நடந்துக்கிறதுனாலையா அப்படின்னு. ஸோ அப்போ சரியான முறையில் நம்ம நடந்தோம் அப்படின்னா இறைவன் நமக்கு கரெக்டான பாதையை அமைப்பான். ஸோ இந்த விவகாரம் மனதில் வைங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் என்ன அமெண்ட்மெண்ட் பில் அதெல்லாம் பற்றி பாருங்கள். என்ன இன்றைக்கி நிறையா அதாவது ரிஜெக்ட் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு நமக்கு வருது, ஸ்டேட்டஸ்லலாம் வருது. என்னப்பா அமெண்ட்மெண்ட் பில்லு, வக்ஃபு வாரியம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக? வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறதையே பற்றி பெரும்பாலானவர்களுக்கு நமக்கு தெரியலை. ஸோ வக்ஃபு வாரியம் என்ன பண்ணுச்சு, அதனுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, இன்றைக்கி ஏன் அதை நிராகரிக்கிறாங்க, அதை நிராகரித்தா இந்த சட்டங்கள் வந்துச்சுன்னா என்ன தான் இஷ்யூ ஆக போகுது, இதெல்லாம் பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இன்ஷால்லா நம்மளும் அதை பற்றின ப்ராப்பரான விஷயங்கள் இன்னும் வேறு ஒரு செஷனில் பேசுவோம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியம்
எல்லா இடங்கள்லையும் எங்களை நாங்கள் முஸ்லீமாக காமிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவங்கள விட நம்ம பிரித்து நம்மளை காமிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே பிரச்சனைக்கு தான் உள்ளாகுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து ரொம்ப மோசம், ஃபாசிக்குகள் நிறைந்த சூழல். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் முஸ்லீம், எந்த ஒரு ஹிந்துவும் நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறது இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டா அவனை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சங்கிங்கிறோம். அப்போ நம்ம முஸ்லீம் கண்டிப்பாக நம்ம இறைவனுடைய பெயரால் இருக்கோம், இறைவன் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். சூப்பர், நல்ல விஷயந்தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எந்த இடத்துலையும் யாரும் தங்களை வந்து எல்லாரோட பொதுவாக நம்மளை காமிச்சிக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாவும் அதே தான் சொல்கிறான். நான் உங்களாக இருக்கும்போது உங்களில் நல்ல விஷயங்களை நான் வந்து ஏற்றுக்கும்போது உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை வெறுக்கிறீங்க. நிச்சயமாக இதனால்தான் நீங்கள் தீயவர்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதிகமானவங்க நம்மளை வெறுக்கிறதுக்கான ரீசன் நாமளே ஒரு தனிப்படுத்தி காமிச்சிட்டு நாங்கள் முஸ்லீம், யாராவது ஒருத்தவங்க நான் ஹிந்து அப்படி சொன்னால் நமக்கு ஏற்றுக்கிற மனசு வருதா? கோவம்தான் வரும். அப்போ அதே நிலைப்பாடோடு அவன் இருக்கும்போது அவனை என்னன்னு சொல்கிறோம், சங்கிங்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு பரஸ்பரமாக, அதுக்குன்னு முட்டாள்தனமாக நம்ம எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. கவனமாக இருந்துக்கிறணும். எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தோட ஒன்றி இருக்கணும். நீதமான முறையில் நடந்துக்கிடணும். அவ்வளோதான். இதுதான் ஒரு முஸ்லீம்ங்கிறது ஒரு அரபி பெயர், அவ்வளவுதான். இறைவன் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான். ஸோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நமக்கு வரணும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் உனப்பியுக்கும் பிஷர்ரிம் மின் ஸாலிக மஸூபத்தன் இந்தல்லாஹ் மன் லஅனஹுல்லாஹு வகதிப அலைஹி வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர வஅபதத் த்வாகூத். பாருங்கள், த்வாகூத் இது ஹைலைட் பண்ணிக்கோங்க. உலாயிக ஷர்ரும் மகானம் அஸல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல். நம்ம வந்து ஸ்லோகம் பாடினா நமக்கு பிடிக்காது, நம்ம வந்து அவங்க வந்து சாமி பாட்டு பாடினா நமக்கு பிடிக்காது, அதிலலாம் நம்ம தப்புன்றோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குரானை அழகான முறையில் ஓதணும்னு நமக்கு சொல்லித்தரப்படுது. அதே மாதிரி என்ன பண்ணுது, அந்த குரானுடைய ஒலிகள்லாம் அவ்வளோ ராகமானது. மாஷா அல்லா, அழகாக ஓத தெரிஞ்சவங்க ஓதி பார்த்தோன்னா நமக்கு தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளுடைய எண்ணங்கள் பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு, இதுதான் ஒரு முஸ்லீம்கான சிறப்பம்சம். பாங்கு ஓதுறது, அவங்களும் அவங்களோட சைடில் பாருங்கள், அவங்களுடைய அந்த பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள், இன்னும் பாதிரியார்கள் எல்லாருமே இந்த நம்ம செய்கிற அதே சடங்குகளை அவங்களும் செய்வாங்க. ஸோ அதை தாண்டி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் தான் நம்ம வந்து யார் சகோதரர்கள் நமக்கு அப்படின்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொள்கை ரீதியாக இன்றைக்கி கொள்கை ரீதியாக நம்ம யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை யோசிங்க. வெறும் நான் முஸ்லீமாக பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா, இறைவன் நம்ம யாரை இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இவங்க ஹிந்து இவங்க முஸ்லீமானா இவங்கள அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டிருப்பானே அப்படின்னு இன்றைக்கி நம்ம நினப்போம். நாளைக்கு கியாமத்தில் அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டுருவான், நம்ம செய்த வேலைக்கு நரகத்தில் போட்டுருவான். ஸோ அதனால் யாரையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. முழுக்க எல்லாரும் சமம், நம்ம எல்லாருமே சமமான ஆட்கள் தான். இருக்கிற வரைக்கும் இறைவன் நமக்கு சொன்ன தொழுகை என்ன, நம்மளோட வேலை என்ன, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அந்த தொழுகையை நிலைநாட்டணும். அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சால் எனக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும். எனக்கு கிடைச்சதோட அந்த வாழ்வாதாரத்தை நான் இன்னொருத்தவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் வளர்த்து விடணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜக்காத்துன்ற பேரில் இல்லாத வீட்டு பிள்ளை திருமணத்துக்காகன்னு சொல்லி கொடுக்குறோம்.
இப்போ ஒரு தடவை நான் ஜக்காத்து கொடுக்குறேன், 1,00,000 கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி அந்த பொண்ணு நம்மக்கிட்ட என்ன ஆகும், இன்னைக்கு ஒரு ஏழைக்குன்னு நான் வந்து ஜக்காத்து கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த ஏழைக்கே திருப்பி நம்ம ஜக்காத்து கொடுப்போம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கான சூழல். ஆனால் உண்மையிலே ஜக்காத்தானது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நான் ஒரு ஏழைக்கு நான் வந்து ஜக்காத்து ஒரு 1,00,000 தரேன் அப்படின்னா அடுத்த வருஷம் நான் வேறு ஒரு ஏழைக்கு 1,00,000 கொடுக்கணும். கொடுத்த ஏழை அவன் நல்லா சம்பாரித்து அவனுடைய தொழுகையில் நல்லபடியாக வந்து அதில் அவன் என்ன பண்ணணும், ஒரு நல்ல அமௌண்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், ஜக்காத்தாக கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களையோட அந்த அந்த வளர்ச்சி, வாழ்வாதார வளர்ச்சிக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதுதான் ஒரிஜினல் ஜக்காத். ஒன்று நம்ம பார்த்தோம், அது வந்து வரியாக செலுத்தணும். இன்றைக்கி கவர்மெண்ட்டு இல்லை, ஸோ வரியெலாம் செலுத்த முடியாது. ஸோ அதாவது வரி மாதிரி இதை செலுத்த முடியாது. அப்போ இந்த பணத்தை நம்ம வேறு எப்படி செய்யலாம், இன்னொருத்தவங்க வாழ்வாதாரம் உயர்றதுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்போ எல்லாருமே வேலை செய்யலாம். இந்த விஷயம் நம்மளை வந்து ரொம்ப பெண்கள் நீங்கள் வந்து உள்ளே தான் இருக்கணும், நீங்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து இவங்களே உருவாக்கிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஏன் நான் இதை திரும்ப திரும்ப பேசுகிறேன் அப்படின்னா, அல்லாஹ் எந்த இடத்துலையுமே ஆண்களுக்கு பெண்களுக்குன்னே பேசலை, அல்லாஹ் பொதுவாக பேசுகிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு ஞானம் வேணும், கல்வி வேணும், புரிதல் வேணும், அதற்குரிய தகுதி வேணும்னு சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வேணும், நம்ம வந்து வெறும் நகையை மட்டும் நம்மளுடைய சொத்தாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள், நல்லா விவரம் தெரிஞ்சவங்கள போய் பாருங்கள், நகைலாம் பெருசாக வாங்கவே மாட்டாங்க, அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ தொழுகை ஜக்காத்துடைய ஐடியாலஜியை புரிஞ்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை கவனிக்க ஆரம்பிங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இங்கே பாருங்கள், மேலும் கூறுங்கள், அல்லாவிடத்தில் இத்தீயவர்களின் கதியை விட இன்னும் மோசமான கதியுடையோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? எவர்களை அல்லாஹ் சபித்தானோ, எவர்கள் மீது கோபம் கொண்டானோ, மேலும் எவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினானோ, மேலும் எவர்கள் தாகூத்துக்கு அடிபணிந்தார்களோ அத்தகையவர்கள்தான் அவர்களை விட மிகவும் தரம் கெட்டவர்கள். மேலும் அவர்கள் செம்மையான பாதையிலிருந்து வெகு தூரம் விலகி சென்றவர்கள் ஆவர். முடிஞ்சு போச்சு. அதாவது சாதாரண வேதமுடையவர்களை பற்றி மட்டும் அல்லாஹ் இங்கே பேசலை. வேதமுடையவர்களை பார்த்து உங்களுக்கு நாங்கள் இறைவனை வணங்குறது, இறைவன் சொல் பேச்சு கேட்டு அவன் சொன்ன அறிவுரைப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு எங்கள் மேலே இவ்வளோ வெறுப்பா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் சிலர் இருக்காங்க, இவங்களை விட மோசமான கதியுடையவங்க அவங்கெல்லாம், அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சிலரை பற்றி இங்கே பேசுகிறான். பாருங்கள், யாரெல்லாம் அல்லாஹ் வந்து யாரையெல்லாம் சபிச்சான், யார் மீதெல்லாம் கோபம் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டியலே போடுறான். சிலரை குரங்குகளாக சொல்லியிருக்கான். இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்த அந்த சாப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம டைரெக்டாக பார்க்கலாம், குரங்குலேருந்து தான் நம்மளோட மூதாதையர் வந்தாங்கன்னு அவங்க எழுதுகிறாங்க. அப்போனா ஜஸ்ட்டு சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், அப்போ இந்த கேட்டகரியிலேருந்து வந்தவங்க தான் அவங்க குரங்குகளாக மட்டும் இல்லை, சிலரை குரங்குகளாக ஆக்கியிருக்கான், சிலரை பன்றிகளாக ஆக்கியிருக்கான் இறைவன் வந்து சிலரை மனிதர்கள்லையே ஏன்னா நீ காலைல பார்த்தப்ப தெரியும், மனிதர்களை இனங்களாக இத்தனை இனங்களாக மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினான். அதாவது அந்த சாப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. ஸோ அதே தான் இறைவன் சொல்கிறான், குரங்குகள் இது வந்து நீங்கள் வந்து உண்மைப்படுத்துது, குரான் உண்மைப்படுத்துதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. குரான் உண்மையை தான் பேசுது. ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும், அப்படி வாங்க. ஸோ வந்து குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அவங்கள மாற்றிருக்கான். இன்னும் சிலர் இருக்காங்க தாக்கூத்துக்கு அடிபணிஞ்சிருக்காங்க. தாக்கூத் யார்?
நமக்கு வந்து சிலைகள்னு சம்டைம்ஸ் சொல்லப்படுது. உண்மையிலேயே அது சிலைகள் கிடையாது. உண்மையிலே தாக்கூத் அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜசது மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு உயிரற்ற ஒரு விஷயம். அது சிலையை மட்டும் குறிக்காது. அது அன்னைக்கு காலத்தில் வேணால் சிலையாக இருக்கலாம். இன்றைக்கி சிலை மட்டுமா இருக்குது? உயிரற்ற விஷயமாக என்னென்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். மெட்டீரியலிஸ்டிக் உலகமே வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிடுச்சு. பணம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கணினி, கம்ப்யூட்டர், ஃபோனு, அதாவது அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் அதனால் பெரிய பெரிய இம்பேக்ட்ஸ் ஏற்படுத்த முடியும். அதாவது தஜ்ஜால் அவன் யாருன்னெலாம் நமக்கு தெரியாது, ஆனால் அவனால் பெரிய பெரிய இம்பேக்ட்ஸ் ஏற்படுத்த முடியும். சேம் தாகூத், தஜ்ஜால் உயிரற்ற மெட்டீரியலிஸ்டிக் பொருட்கள், இன்ஃபேக்ட் டெக்னாலஜி. ஸோ இது யாரெல்லாம் டெக்னாலஜிக்கு அடிபணிஞ்சாங்களோ, டெக்னாலஜிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டியது. அன்னைக்கு காலகட்டத்தில் சிலை மட்டும்தான் மேபி நமக்கு தெரிஞ்சிருக்கு மெட்டீரியலாக. அதுக்கு உயிர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு பயன் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்குது. கையில் உள்ள ஃபோன்லேருந்து, லேப்டாப்லேருந்து, இன்னும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏகப்பட்ட ரொபாட்டிக்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள், இதுக்கு அடிபணிஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் மிகவும் தரம் கெட்டவர்களாம். வேதமுடையவர்களை விட இவங்கெல்லாம் ரொம்ப தரம் கெட்டவர்களாக இருந்திருக்காங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இவங்கெல்லாம் அந்த கரெக்டான பாதையிலேருந்து வெகு தூரம் விலகி போயிட்டாங்க. அல்லாஹ் பிரித்து பேசுகிறான். வேதக்காரர்கள்னு தனியாக பேசுகிறான். அதுக்கடுத்து குரங்குகளாக, சிலரை வந்து குரங்குகளாக மாற்றிட்டேன், சிலரை பன்றிகளாக மாற்றிட்டேன், சிலர் வந்து தாகூத்துக்கு அடிபணிஞ்சு வாழ்கிறாங்க. இவங்கெல்லாம் தான் வேதக்காரர்களை விட தரம் கெட்டவர்கள்னு பேசுகிறான் அல்லாஹ். ஸோ இவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி இந்த குரூப்போடு நம்ம சேராமல் நம்ம பார்த்துக்கிறணும் நம்மளை. நம்ம இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்துஸு, கிறிஸ்டினு, யூதன்னு இது மட்டும்தான் தெரியுது. இது ஒரு மேட்ரே இல்லை. இவங்களும் தப்பு பண்ணுறாங்க. இவங்களும் நம்மளை வந்து வெறுக்கிறாங்க, நம்மளை வந்து இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க, வாஸ்தவந்தான். ஆனால் யார் ஒரிஜினல் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆனால் இன்றைக்கி கொடுமை என்னென்னா, இவங்களோடெல்லாம் தான் நம்ம வந்து கூட்டணியே வச்சுருக்கோம். நம்ம வந்து கூட்டணி வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களோட தான். யார் வந்து நம்மளே தாகூத்துக்கு அடிபணிஞ்சு தான் இருக்கோம். எனக்கு வந்து நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நான் வந்து நல்ல வீடு வச்சுருக்கணும், வீடு வச்சுருந்தா தான் எனக்கு மதிப்பு, வீடு வச்சுருந்தா தான் மதிப்புன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வீடு கட்டியிருக்கலாமே, ஏன் அவர் கட்டலை? அவருக்கு இல்லாத பணமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருந்தாங்கன்னு. கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ரெகுலராக வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. வந்த வருமானத்தை அவர் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. எப்படி வருமானம் வந்துச்சு, எப்படி அவர் கொடுத்தாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறவங்களுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னு நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம், பயான்களில் சொல்லித்தராங்க. எப்படி அவருக்கு அந்த காசு வந்துக்கிட்டே இருந்துச்சு? எப்படி பொருளாதாரத்தை அவர் ஏற்படுத்திக்கிட்டாரு? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து தாகூத்துக்கிட்ட கொடுத்துட்டோம். இது வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு சேர்க்குறோம். 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ இந்த விஷயங்கள் மட்டுமே இதுவும் சொல்லித்தரல. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி வாழ்க்கை நடத்துறது, அதெல்லாம் சொல்லித்தரல. ஏதோ புக்கில் உள்ளதை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதணும். அதில் எனக்கு 100க்கு 95 மார்க்கு, 100க்கு 100 மார்க்கு எடுத்து காமிக்கணும். இதுதான் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை முறையாக 23 வருஷம் வரைக்கும் நம்ம வாழவும் வைக்கிறோம். பிறகு என்ன ஆகுது? ஏதோ பெரிய கம்பெனியில் போய் ஒர்க்குக்கு போகிறாங்க, அவ்வளோதான். இது தான் நடத்தணும்னு அவங்களும் பிளான் பண்ணி தான் நம்மளுக்கு எஜுகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இப்போ தாகூத் யார், தாகூத்துக்கு நம்ம என்னத்தை அடிபணிஞ்சிட்டோம், இப்படிலாம். ஸோ இந்த மாதிரி இறைவன்கிட்ட இருந்து ரொம்ப மோசமாக வெளியேற்றப்பட்ட, இங்கே ஷைத்தானை பற்றிலாம் எல்லாம் பேசலை, எல்லாம் டைரெக்டாக மனிதர்களே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப வந்து பாருங்கள் மோசமான கதியை உடையவர். கதினா அவங்க ரொம்ப மோசமான பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போவும். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப தரம் கெட்டவர்கள்னு இறைவன் பேசிட்டான். அடுத்த ஆயத்து பாருங்க. وَإِذَا جَاءُكُمْ قَالُوا آمَنَّا وَقَدْ دَخَلُوا بِالْكُفْرِ وَهُمْ قَدْ خَرَجُوا بِهِ وَاللَّهُ أَعْلَمُ بِمَا كَانُوا يَكْتُمُونَ. அப்போ அவங்க உங்ககிட்ட வரும்போது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம் என்று கூறுகிறார்கள். ஆயினும் அவர்களோ இறை நிராகரிப்புடன் தான் வந்தார்கள், இறை நிராகரிப்புடன் தான் திரும்பியும் சென்றார்கள். மேலும் தம் உள்ளங்களில் அவர்கள் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள். அப்போ இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியா யார் யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் சில மக்கள் வந்து அவங்கள பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. இது அவங்களுக்கும் குறிக்கும். அப்போ இந்த மக்கள் அப்போலேருந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து பன்றிகளான அந்த இனம், சிலர் குரங்களாக ஆன அந்த இனம், சிலர் வந்து அந்த ஜசத் தாக்கூத்துக்கு அடிபணிஞ்ச அந்த இனம். இது வந்து ஷைத்தான் நல்லா பேசலை, ஷைத்தானுக்கு அடிபணிஞ்சவங்கன்னு சொல்லலை, தாக்கூத்துக்குன்னு சொல்கிறான். தாக்கூத் அப்படிங்கிறது நீங்கள் லிட்ரலாக தேடி பார்க்கும்போது அது உயிரற்ற ஒரு விஷயத்தை குறிக்கும். இன்றைக்கி எதெல்லாம் உயிரற்றது ஆனால் பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இப்படியாப்பட்டவங்க உங்ககிட்ட வராங்க. வரும்போது நாங்கள் வந்து இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம், இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம் அப்படிங்கிறது முஸ்லீம்னு மட்டும் இல்லை. இறைவனை நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கூட இறைவனை நம்பிக்கை கொள்வது தான். ஏன்னா நான் எப்போ நல்ல விஷயங்கள் செய்வேன், எப்போ என்னுடைய மன இச்சையை பார்க்காம நல்லதை மட்டும் நான் எப்போ செய்வேன்? எனக்கும் மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி என்னை பார்த்துட்டே இருக்குது, என்னை கேள்வி கேட்கும். அதுக்கு பயந்து, அது எனக்கு மேலே இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டாலும் சரி, எனக்கு உள்ளேயே இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டாலும் சரி, என்னோடய மனசாட்சின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, எதுவோ ஒரு சொல்ல தெரியாத, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 சக்தியை நினச்சி நான் வந்து நல்ல விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னா அதுதான் நம்பிக்கை. புரியுதா? நான் அல்லாஹ் அப்படிங்கிற பெயரை நான் சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நான் இறைவனை நம்புகிறேன்னு விஷயம் இல்லை. நான் ஒரு 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 பொருள், ஒரு ஒரு பரம்பொருளை நினச்சி, ஏதோ ஒரு சக்தி இருக்குது, என்னைய படைச்சிருக்கு, எல்லாரையும் படைச்சிருக்கு, நம்மளை எல்லாம் ஒரு நிலையாக வாழ சொல்லுது, சரியான முறையில் வாழ சொல்லுது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே தான். ஆனால் சிலர் வருவாங்க, நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம், நாங்கள் நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்துட்டு அவங்க வருவாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குன்னு இறைவனுக்கு தான் தெரியும். அவங்க என்ன நினச்சிட்டு வராங்களாம்? இறை நிராகரிப்புடன் தான். அப்போ கடவுளை எப்படி நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த பிரிட்டிஷ்லாம் உள்ளே வரும்போது நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பலஸ்தீனை பற்றி பேசுகிறோம். மாஷா அல்லா, பலஸ்தீன் எஸ், அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறை கொண்டது. அது நிறைய பேர் அதுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மாஷா அல்லா, கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனால் எத்தனையோ ஊர்களில் அந்தந்த இனம் இருக்கும்போதே, நம்ம இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா சுற்றி ஒட்டுமொத்த ஊர்களில் நாடுகள்லையுமே நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து இது பண்ணுறோம், உங்களுக்கு தான் இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க கடைசியில் அங்கே இருந்த எல்லாருடைய வயிற்றுலையும் அடிச்சுட்டு
அவங்க தங்களை நல்ல முறையில் டெவலப் பண்ணிக்கிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, போயிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எத்தனை எம்என்சிஸ் இருக்குது. இன்றைக்கும் நம்ம அந்த எம்என்சி வருது அப்படின்னா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வேலைவாய்ப்பு இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணினேன் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 50,000 சம்பாதிப்பேன். அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குங்க. ஆனால் நீங்கள் எம்என்சின்ற பேரில் ஒரு மாதத்துக்கு 50,000 கொடுத்துட்டு 5 லட்ச ரூபாய்க்கான வேலையை நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஸோ இறை நிராகரிப்புங்கிறது நான் சிலையை வணங்குறேன், இறைவனை வணங்காமல் சிலையை வணங்குறேன், அது இறை நிராகரிப்பு இல்லை. அதை விட மெயின் இறை நிராகரிப்பு என்ன அப்படின்னா, இறைவன் நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கள், நான் வேலை சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வேலை சொல்கிற இடத்துல நாங்கள் இருப்போம், நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நீங்கள் எல்லாமே செஞ்சு எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இவங்க அந்த பவரை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இறைவனுக்கு ஏதாவது பலனளிக்குமா? பலனளிக்குமா? நான் இப்போ தொழுகிறேன், அல்லாஹ்க்கு பலனளிக்குமா? கிடையாது. எனக்கு தான் பலனளிக்கும். இப்போ நான் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணுறேன், நான் ஏதோ வீடு கட்டுறேன், அல்லாஹ்க்கு பயனா எனக்கு பயனா? ஸோ இப்போ இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சொற்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது மற்ற மனிதர்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறது. அவனுடைய படைப்புகள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை சார்ந்து தான் இறைவன் படைச்சிருக்கான். ஆனால் இப்போ இந்த காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் யாருன்னா, நம்ம வேலை செய்யணும், செஞ்சால் மற்ற மனிதர்கள்லாம் பயனடைய மாட்டாங்க, டைரெக்டாக இவங்க பயனடைவாங்க. அவங்க வேலை சொல்லுவாங்க, அவங்களே பயனடைவாங்க. அப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? நான் வேலை சொல்லுவேன், அவங்க அதுக்கு பயனை அடைஞ்சிப்பாங்கல்ல. அப்போ நான் சும்மாவே இருந்து நான் பணத்தை வாங்கிக்கிறலாமா? அப்படின்னா இதெல்லாம் ஒரு பாடமாகவே பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். எப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு வியாபாரியாக இருந்தாலும், ஒரு பொருளாளராக, எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உழைப்பை போடணும். அது நேர்மையான முறையில் இருக்கணும். அது எப்படி வேணால் இருக்கலாம். அது நேர்மையான முறையில் இருக்கணும். அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், எனக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். இதைத்தான் நம்ம நோக்கணுமே ஒழிய, இதுதான் நம்மளுடைய வேலையை ஒழிய, வெறும் தாவா பண்ணுறது இது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லை. இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் இறைவன் சொல்கிறான், நம்ம எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம உழைக்கணும். நீங்கள் ஆக்சுவலாக நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம உழைக்க தயாராக இல்லைன்னு அர்த்தம். இல்லை, நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன் வீட்டுக்கு, என்ன மாதிரி யாராவது வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு மட்டும் சுயநலமாக இருக்கீங்க, மற்ற மனிதர்களை பார்க்கல. இறைவன் சொல்கிறான், மற்றவங்க எல்லாரையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு மட்டும் நீங்கள் சுயநலமாக இருக்காதீங்கன்னு தான் அல்லாஹ் படைச்சு அனுப்புகிறான். நம்ம 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 வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு, நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு இது என்ன என்ன சொல்கிறது, ஒரு லக்ஸூரியஸ் இதுவாக இறைவன் நம்மளை மட்டும் என்ன ஸ்பெஷலைஸ்டாக இங்கே அனுப்பியிருக்கான் இவ்வளோ பெரிய உலகத்தில்? அப்போ நம்ம இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ இப்படி இவங்க என்ன பண்ணுறாங்களா, இறை நிராகரிப்புடன் தான் வராங்க. அதாவது இறைவன் சொன்ன மாதிரி இருந்தால் அதனால் அவங்களுக்கும் அவங்க வேலை செய்யணும், அதனால் இறைவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுவே இவங்க இந்த முதலாளித்துவமில் உள்ளவங்க சொன்னாங்க அப்படின்னா, இவங்க அவ்வளோ வேலைகள் கொடுக்க இவங்க இந்த மக்கள் செஞ்சு ஓடா தேய்வாங்க. அதற்கான ப்ராப்பர் கூலியும் கொடுக்க மாட்டான், இவன் எந்த வேலையும் செய்யவும் மாட்டான் முதலாளிங்கிறவன். பட் நம்ம சைடில் உள்ள முதலாளிகள் வேறு, குட்டி தொழில்கள் வைத்திருக்கிறவங்க வேறு. முதலாளியும் சேர்ந்து ஏதாவது வேலை பார்ப்பாங்க,
ப்ராப்பராக அவங்களோட விஷயங்கள்லாம் இருக்கும். அது வேற. ஆனால் நான் சொல்கிறது இந்த எம்என்சி கார்ப்பரேட் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் வந்து இந்த இறை நிராகரிப்பு அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. இவங்க வரும்போதும் இறை நிராகரிப்போடு தான் வராங்க, உங்ககிட்ட பேசிட்டு போகும்போதும் இறை நிராகரிப்புடன் தான் திரும்பியும் போகிறாங்க. ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் பீப்புள் இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க அன்னையிலேருந்தும் இருக்காங்க தான். அன்னைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், ஒரு ட்ரேடர் தான், அவர்கிட்டையும் வந்திருப்பாங்க தான். இதெல்லாம் நம்ம வந்து இப்படி யோசிக்கணும். இன்றைக்கி என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம யோசிக்கணும். அதை வச்சுலாம் யோசிக்காமல் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு குரானை காமிச்சதன் விளைவு நம்ம இன்றைக்கி நம்மளையே ஒரு மேஜிஷியனாக நினச்சிக்கிறோம். சுபஹானல்லாஹ். எல்லாரும் ஒரே ஆட்கள் தான். ஸோ யார் யார் உள்ளத்தில் என்ன மறைஞ்சிருக்குங்கிறத இறைவன் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து வத்தரா கசீர மின்ஹும் யுசாரி ஊன ஃபில் இஸ்மி வல் உதுவானி வ அக்லிஹிமுஸ் சுஹத் லபிஇஸ மா கானு யஅமலூன். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் வரம்பு மீறிய செயல்களிலும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீர் காணுகிறீர். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்கள் எத்துணை தீமையானவை. இப்போ இதில் இந்த மாதிரி வரக்கூடியவங்களில் எவ்வளோ பேர் வரம்பு மீறி செயல்படுறாங்க, விலக்கப்பட்ட பொருள்களை உண்ணுறாங்கங்கிறது வெறும் ஃபுட்டு மட்டும் கிடையாது. அவங்க எடுத்துக்கிற பொருட்கள் இன்டேக் பண்ணுறது, அவங்களோட லாபமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு டைமும் சொல்லிக்கிட்டே வரான், இது இவங்களுக்குரியது. இந்த அனாதைகளுடைய விஷயம்னா இப்படி தான், இவங்களுக்கு நீங்கள் ஒதுக்கணும், இவங்க இதுலேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தொழுகைனா இப்படி தான், நீங்கள் இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜக்காத்துனா டேக்ஸ்னா இதுதான் டேக்ஸு அப்படின்னு ரொம்ப தெளிவாக எல்லாம் கொடுத்துக்கிட்டே வரும்போது இன்றைக்கி இவங்க என்ன பண்ணாங்க? வேலை எவ்வளோ, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை, தொடர்ந்து வேலை, தொழுகை கூட நம்ம அது என்ன சொல்கிறது, ரிலீஜியஸ் திங்காக நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழுகையை கூட நமக்கு செய்ய முடியாத அளவுக்கு வேலை. இவ்வளோ வேலை கொடுத்துட்டு சம்பளம் ரொம்ப கம்மி. அந்த சம்பளத்துலேயும் டேக்ஸ் பிடிப்பான். ஒரு மினிமம் 30,000 ரூபாய்க்கு மேலேன்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது. நமக்கு தெரியுமா? நம்மள யாருக்காச்சும் தெரியுமா? மாதம் 30 ரூபா 35,000 ரூபாய்க்கு மேலெல்லாம் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் கட்டணும். அது போக நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் டேக்ஸு எல்லாத்துக்குமே டேக்ஸு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆட்சியில் வந்து டேக்ஸுங்கிறது ஜக்காத்துங்கிறது என்னது? நீ ஒட்டுமொத்த சம்பாத்தியத்துலேயுமே 2% மட்டும்தான். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டேக்ஸு, அதுக்கு ஒரு பெரிய பெரிய பர்சன்டேஜ், கம்மிலாம் இல்லை, 2%லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை, எல்லாமே டாப் மோஸ்ட் பர்சன்டேஜில் டேக்ஸு. படிக்கணுமா, படிக்கிற ஃபீஸு கட்டினாலும் ஸ்கூல் ஃபீஸுக்கும் டேக்ஸு, புக்கு வாங்கினாலும் டேக்ஸு, நோட்டு வாங்கினாலும் டேக்ஸு, பேனாக்கு டேக்ஸு, நான் நீ போறியா அந்த ரோடுக்கு டேக்ஸு, ஃபியூவலுக்கு டேக்ஸு, ஏகப்பட்ட டேக்ஸு. அப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் யார் எடுத்துக்கிறா? யாருக்கு போய் சேருது? அப்போ அல்லாஹ் சொன்ன அந்த ஹஜ்ஜு அந்த ஜக்காத்துங்கிறது யாருக்கு போய் சேர்ந்துச்சு? அப்போ இந்த மாதிரி விலக்கப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு உள்ள பொருட்கள். அந்த பொருட்களை இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க, அதாவது மற்றவங்களுடைய வயிற்றெரிச்சல் படி நம்ம வாழக்கூடாது, நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் செய்கிறா? டேக்ஸ் போட்டு, இப்போ டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு போகுது, சரி கவர்மெண்ட் என்ன பண்ணுது? உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்கு. என்னத்துக்கு கடன் வாங்குச்சு அதுக்கும் தெரியலை, நமக்கும் தெரியலை. ஆனால் அவ்வளோ கடன் எல்லார் தலையிலையும் இருக்குது, எல்லாரோட பேரளவுலையும் இருக்குது. கடன்னா காசுங்கிறது என்ன? இன்றைக்கி காசு வந்து சுத்தமாக ஒரு கேம் மாதிரி போச்சு. ஜிபேயில் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கையில் அட்லீஸ்ட் முன்னாடிலாம் வந்து
இது இருந்துச்சு, நாணயம். அந்த 5 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி நாணயமாக கூட இருந்துச்சு. அதுவாவது ஏதோ ஒரு வெயிட் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் 2000 ரூபா வச்சுருந்தாலும் வெயிட்டே இல்லாத ஒரு பேப்பர். முன்னாடி இருந்த 10 ரூபா பேப்பரை விட இன்றைக்கி இருக்கிற 10 ரூபா பேப்பர் வெயிட்டு கூட கம்மி. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இவங்க தடுக்கப்பட்டதை உண்ணுக்கிட்டு இருக்காங்க, பொருள்களை உட்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபுட்டு எடுத்தோன்னா இன்றைக்கி அந்த பீஃபுக்கு தான் ஏகப்பட்ட இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பீஃபு தான் விலை கம்மி, பீஃபுக்கு தான் பெரிய பெரிய இது. ஆனால் உண்மையிலே நான் கேட்குறேன், பீஃபுடைய எந்த ஒரு உணவுமே நமக்கும் பாதிப்பு வரக்கூடாது. உணவுன்னு இல்லை, எந்த பொருள்லையுமே நமக்கும் பாதிப்பு வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அவ்வளோதான். ஒரு மாடு திருப்பியும் அது உருப்பெற்று, அதாவது ஒரு மாடு இல்லைன்னா திருப்பியும் அது கன்றுக்குட்டி பெருசாகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் தெரியுமா? எவ்வளோ நாட்கள் ஆகும். ஆனால் நம்மளுடைய ஆடுகள் அப்படி கிடையாது. அது பறக்கத்தான் இருக்கும், நிறைய ஆடுகள் இருக்கும், அது சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். ஆனால் பாருங்கள், ஆட்டுக்கறி விலை கூடையாக இருக்கா, மாட்டுக்கறி விலை கூடையாக இருக்கா? பத்தாததுக்கு மாட்டுக்கறியை ப்ரொமோஷன் வேறு நம்மளே வேறு பண்ணிக்கிறோம். மாஷா அல்லா, பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் மாட்டுக்கறியோடைய ஏன் ஆட்டுக்கறி இவ்வளோ சீப்பாக கிடைக்க வேண்டியது ஏன் ஹையாக கிடைக்கிது? ஏன் மாட்டுக்கறி ஹையாக கிடைக்க வேண்டியது சீப்பாக கிடைக்கிது? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா மாட்டுக்கறி ஹலால்னு? ஏன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கிற மாட்டுக்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டு தான். மோஸ்ட்லி ஜெர்சி மாடு தான். ஜெர்சி மாடும் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஜெர்சியோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அது பன்னியோடைய இது தான். மறைமுகமாக அந்த ஹராமான அந்த டிஎன்ஏவை நமக்கு செலுத்திக்கிட்டு இருக்கான். நமக்கே தெரியாமல், மற்றவங்களுக்கும் தெரியாமல், ஒரு சைடு அடிச்சுக்கிற மாதிரி, ஒரு சைடு இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி, ஒரு சைடு நாங்கள் சாப்பிடுவோன்னு சொல்கிற மாதிரி, ரெண்டுமே அவங்களுடைய ஆட்கள் தான். கடைசியில் நம்ம தான் என்ன பண்ணுறோம், முட்டாள்தனமான விஷயங்களை செய்கிறோம். கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இவ்வளோ ஆடோடைய பரக்கத்து நமக்கு தெரியணும். ஆட்டுடைய பரக்கத்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அவ்வளோ ஒரு பரக்கத்தான விலங்கு அது. அப்போ அதோட அமௌண்ட் ஏன் அதிகமாகுது? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு புரியலை. இப்போ பெண்கள்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு, எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நம்மளை அம்போன்னு விட்டதன் விளைவு நமக்கும் ஒன்றும் தெரியல, நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் சொல்லித்தரல. அது அப்படியே போச்சு. ஆனால் சுபஹானல்லாஹ், இறைவன் இன்றைக்கி நமக்கு வாய்ப்பு தரான். இன்றைக்கி அவனுடைய குரானை திறந்து நம்ம ஓதுறோம், அதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி இறைவன் நமக்கு ஒரு ஆற்றலை தந்துகிட்ருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி பாவத்திலையும் வரம்பு மீறிய செயல்கள்லையும் விலக்கப்பட்ட பொருள்களையும் எடுத்துக்கிறதுல அவங்க விரைந்து வேகமாக செயல்படுவாங்க. இப்போ இவங்களை நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ தீமையான செயல் அப்படின்னு இறைவன் பேசுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மீண்டும் மீதி இருக்கக்கூடிய வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கான